விதிமீறிய வாகனத்துக்கு வக்காலத்து வாங்கிய திமுக நகர செயலாளர், வெளுத்து வாங்கிய சப் இன்ஸ்பெக்டர். தஞ்சையில் பரபரப்பு சம்பவம். கொரோனா மூன்றாவது அலை தாக்கும் அபாயம். மோசமான நிலை வராமல் தடுக்க வேண்டும். மத்திய மாநில அரசுகளுக்கு ஹைகோர்ட் அறிவுரை. அதிமுக எம்பிக்கள் KP முனுசாமி, வைத்திலிங்கம் ராஜினாமா. MLA பதவியை தக்க வைத்தனர். தமிழகத்துக்கு தினமும் 20,000 ரெம்டெசிவிர் மருந்து வேண்டும். மத்திய அரசுக்கு முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தல். ஸ்டாலின் முதல்வரானதை கொண்டாடிய ஆந்திர கிராம மக்கள் பேனர் தோரணங்கள் கட்டி தடபுடல். இது எங்க ஆட்சி, 5 வருஷத்துக்கு எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. மாஸ்க் அணியும்படி சொன்ன போலீசாரிடம் திமுக பிரமுகர் தரக்குறைவான பேச்சு. கொரோனா நிவாரண நிதி வழங்கும் திட்டம் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கொரோனா நிவாரண நிதிக்கு நிதி வழங்கிய சிறுவனுக்கு சைக்கிள் பரிசளித்த முதல்வர். தமிழக சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு. தமிழகத்தில் அமலுக்கு வந்தது முழு ஊரடங்கு. சாலைகள் வெறிச்சோடின. விதி மீறுபவர்களை பிடிக்க மாநிலம் முழுவதும் போலீஸ் தீவிர ரோந்து பணி. கொரோனா நிவாரண நிதியில் முதல் தவணை 2,000 ரூபாய்க்கான டோக்கன் வழங்கும் பணி தொடங்கியது. தமிழகம் முழுவதும் வீடு வீடாக வழங்கப்படுகிறது. தமிழக சட்டசபையின் தற்காலிக சபாநாயகர் பிச்சாண்டி பதவியேற்பு. கவர்னர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தனியார் மருத்துவமனைகளில் தடுப்பூசிக்கு அதிக பணம் வசூல். விலையை குறைக்க மத்திய அரசுக்கு மக்கள் கோரிக்கை. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமிக்கு கொரோனா தொற்று உறுதி. சென்னை தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். தமிழகத்தில் 2வது அமைச்சருக்கு கொரோனா. சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன் வீட்டில் சிகிச்சை. வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. தமிழகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக சென்னை ஹைகோர்ட் தாமாக முன்வந்து விசாரணை நடத்துகிறது. இன்றைய விசாரணையின் போது முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு உள்ளதால் தொற்று குறைய வாய்ப்பு உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்தது. தமிழகத்திற்கு ஒரு நாளைக்கு 475 டன் ஆக்ஸிஜன் தேவைப்படுகிறது. ஆனால் 419 டன் மட்டுமே மத்திய அரசு ஒதுக்குகிறது. ஸ்டெர்லைட் ஆலையில் 15ஆம் தேதி முதல் ஆக்ஸிஜன் உற்பத்தி தொடங்கப்படும். அதன் மூலம் தினமும் 40 டன் ஆக்ஸிஜன் கிடைக்கும். வரும் நாட்களில் தொற்று குறையாவிட்டால் தினமும் 800 டன் ஆக்ஸிஜன் தேவைப்படும். அதை சமாளிக்கும் வகையில் மத்திய அரசு ஆக்ஸிஜன் ஒதுக்க வேண்டும். DRDO மூலம் ஆக்ஸிஜன் உற்பத்தி வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று தமிழக அரசு தெரிவித்தது. நீதிபதிகள் கூறும்போது, கொரோனா 3வது அலை தாக்கும் அபாயம் இருப்பதால் மோசமான நிலை வராமல் மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினர். தமிழகம், புதுச்சேரிக்கு தேவையான ஆக்ஸிஜன், தடுப்பூசி மற்றும் மருந்துகளை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டது. வழக்கு புதன்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. கொரோனா தொற்று நடவடிக்கையால் தமிழகத்தில் முழு ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் தஞ்சை அண்ணா சாலையில் உரிய ஆவணம் இல்லாமல் ஒரு சரக்கு வாகனம் வந்தது. அதை தடுத்து நிறுத்திய போக்குவரத்து போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் மோகன் 200 ரூபாய் அபராதம் செலுத்தும்படி கூறினார். உடனே சரக்கு வாகன ஓட்டுநர் தஞ்சை நகர திமுக துணை செயலாளர் நீலகண்டனுக்கு போன் செய்தார். சம்பவ இடத்திற்கு நீலகண்டன் தனது ஆதரவாளர்களுடன் விரைந்தார். சப் இன்ஸ்பெக்டரிடம் வாகனத்தை விடுவிக்க கூறியுள்ளார். அதற்கு SI மோகன், இதற்கெல்லாம் ரெக்கமெண்டேஷனுக்கு வந்துடுவீங்களே, எங்க தெருவில் 2 மாசமா தண்ணி வரல, அதை சரி செய்ய சொன்னோம், ஏன் வரல என சரமாரியாக கேள்வி கேட்டார். பதில் சொல்ல முடியாமல் நீலகண்டனும் அவரது சகாக்களும் திரும்பி சென்றனர்.
வேலூர் மாவட்டம் காட்பாடி சித்தூர் பஸ் நிலையத்தில் முழு ஊரடங்கை முன்னிட்டு போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திமுகவை சேர்ந்த வக்கீல் திருவேங்கடம் நண்பருடன் பைக்கில் வந்தார். திருவேங்கடம் மாஸ்க் அணியவில்லை, நண்பர் அணிந்திருந்தார். போலீசார் வண்டியை நிறுத்தி மாஸ்க் அணியும்படி திருவேங்கடத்திடம் கூறினர். உடனே கோபமடைந்த அவர் போலீசாரை தரக்குறைவாக பேசினார். இது எங்க ஆட்சி, இன்னும் 5 வருஷத்துக்கு எங்களை ஒன்றும் பண்ண முடியாது என மிரட்டிவிட்டு சென்றார். இந்த வீடியோ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதை அடுத்து அவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதிமுக சட்டசபை குழு தலைவரை, அதாவது எதிர்க்கட்சி தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் கடந்த 7ஆம் தேதி சென்னையில் நடந்தது. முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இருவரும் பதவியை பிடிக்க போட்டி போட்டனர். இருவரது ஆதரவாளர்கள் இடையே மோதல் ஏற்பட்டது. இதனால் சுமூக முடிவு எட்டப்படாமலே கூட்டம் முடிந்தது. இன்று மீண்டும் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்தது. போலீஸ் வழங்கிய அறிவுரைகளை ஏற்று கொரோனா பாதுகாப்பு வழிமுறைகளுடன் கூட்டம் நடத்தப்பட்டது. காரசார விவாதங்களின் முடிவில் தமிழக சட்டசபையின் எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டார். இது குறித்த அறிவிப்பை ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டறிக்கை மூலம் வெளியிட்டனர். அதைத் தொடர்ந்து அதிமுக சட்டசபை தலைவராக பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதற்கான கடிதத்தை முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி ஆகியோர் சட்டசபை செயலரிடம் வழங்கினர். தினமலர் தினம்தோறும் தவறாமல் படியுங்கள். திங்கள் தோறும் மாணவர்களுக்கான பட்டம் இணைப்பு, வெள்ளிதோறும் வீடுகளை மணக்க வைக்கும் ஆன்மீக மலர் புத்தக இணைப்பு, சனி தோறும் குழந்தைகளுக்கான சிறுவர் மலர் புத்தக இணைப்பு, ஞாயிறு தோறும் வார மலர் புத்தக இணைப்பு, வாரம் தவறாமல் அறிவியல் மலர், கல்வி மலர், சினிமா பக்கம், நலம், டெக் டைரி, கண்ணம்மா, ருசி, விளையாட்டு பக்கம், தடம் மாறாமல் பயணிக்கும் உங்கள் அபிமான நாளிதழ் தினமலர், உண்மையின் உரைக்கல். தினமும் வாங்கி படியுங்கள். அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர்கள் KP முனுசாமியும் வைத்திலிங்கமும் ராஜ்யசபா எம்பிக்களாக இருந்தனர். சட்டசபை தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றால் அமைச்சராகலாம் என்ற ஆசையில் இருவரும் தேர்தலில் போட்டியிட்டனர். தஞ்சையின் ஒரத்தநாடு தொகுதியில் வைத்திலிங்கமும், கிருஷ்ணகிரியின் வேப்பனஹள்ளியில் KP முனுசாமியும் வெற்றி பெற்றனர். ஆனால் அதிமுக ஆட்சிக்கு வர முடியவில்லை. எம்பியாக தொடர்வதா அல்லது எம்எல்ஏவாக சட்டசபைக்கு செல்வதா என்று இருவரும் குழப்பத்தில் இருந்தனர். நாளை சட்டசபை கூடுகிறது. தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் எம்எல்ஏக்களாக பதவியேற்க உள்ளனர். இந்நிலையில் KP முனுசாமி, வைத்திலிங்கம் இருவரும் ராஜ்யசபா MP பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். இதனால் ராஜ்யசபாவில் அதிமுகவின் பலம் 7லிருந்து 5ஆக குறைந்தது. ஏற்கனவே தமிழகத்திற்கான ஒரு ராஜ்யசபா MP பதவி காலியாக உள்ள நிலையில் இவர்களது ராஜினாமாவால் காலியிடம் 3 ஆகியுள்ளது. அதில் அதிமுக ஒரு MPயை பெற முடியும். கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த 2 வாரங்களுக்கு முழு ஊரடங்கை அரசு அறிவித்தது. இன்று முதல் முழு ஊரடங்கு அமலுக்கு வந்தது. இதன் காரணமாக பஸ், கார், ஆட்டோக்கள் ஓடவில்லை. சாலைகள் வெறிச்சோடின. மாவட்டங்களுக்கு இடையேயான பொது போக்குவரத்து முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி வரும் வாகனங்கள் வழக்கம் போல் ஓடின. முழு ஊரடங்கு தடையை மீறி தேவையின்றி வெளியில் சுற்றுபவர்களை பிடிக்க தமிழகம் முழுவதும் 1 லட்சம் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். சென்னையில் 200 இடங்களில் வாகன சோதனை நடத்தப்படுகிறது. சென்னையில் மட்டும் 10,000 போலீசார் பணியில் ஈடுபட்டுள்ளனர். முழு ஊரடங்கு காரணமாக நாகை மாவட்டம் முழுதும் மளிகை, காய்கறி கடைகள், மருந்தகம் உள்ளிட்டவைகளை தவிர அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளதால் நகரின் முக்கிய சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகிறது. புகழ்பெற்ற நாகூர் தர்கா, வேளாங்கண்ணி தேவாலயம் பக்தர்கள் இல்லாமல் வெறிச்சோடியது.
தமிழகத்திற்கு தினமும் 20,000 ரெம்டெசிவிர் மருந்து வழங்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் முதல்வர் ஸ்டாலின் கோரிக்கை வைத்துள்ளார். மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயலிடம் போனில் பேசிய முதல்வர் இதனை வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கொரோனா நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். நுரையீரல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரெம்டெசிவிர் மருந்து தேவைப்படுகிறது. தமிழ்நாட்டுக்கு தினமும் 7,000 ரெம்டெசிவிர் மருந்துகளை மட்டுமே மத்திய அரசு வழங்குகிறது. அது போதுமானதாக இல்லை. இந்த ஒதுக்கீட்டை 20,000ஆக உயர்த்தி கொடுக்க வேண்டும். அப்போதுதான் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளின் தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்ய முடியும் என்று முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தினார். கோரிக்கையை பரிசீலித்து ஆவண செய்வதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் உறுதியளித்தார். கொரோனா நிவாரணம் ஸ்டாலின் வழங்கினார். முதல்வராக பதவியேற்றதும் 5 முக்கிய திட்டங்களில் ஸ்டாலின் கையெழுத்திட்டார். கொரோனா நிவாரண நிதியாக குடும்பத்துக்கு 4,000 ரூபாய் வழங்கும் திட்டம் அதில் ஒன்று. முதல் தவணையாக இம்மாதம் 2,000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். வரும் 15ஆம் தேதி முதல் அனைத்து மாவட்ட ரேஷன் கடைகளிலும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். ரேஷன் அரிசி கார்டுதாரர்களுக்கு தலா 4,000 ரூபாய் நிவாரணம் வழங்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். முதல் தவணையாக இம்மாதம் 2,000 ரூபாயும் அடுத்த மாதம் 2,000 ரூபாயும் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி முதல் தவணைக்கான டோக்கன் விநியோகிக்கும் பணி தொடங்கியுள்ளது. வீடு வீடாக சென்று டோக்கன்களை வழங்கும் பணியில் ரேஷன் கடை ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். டோக்கன்களை பெற்றுக்கொண்ட பெண்கள் ஊரடங்கு தொடங்கும் நேரத்தில் உதவித்தொகை கிடைத்துள்ளது, ஒரு சில செலவுகளுக்கு உதவும் என தெரிவித்தனர். தமிழகத்தில் 2வது அமைச்சருக்கு கொரோனா தொற்று உறுதியானது. பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவசங்கருக்கு முதலில் கொரோனா பாதிப்பு உறுதியானது. வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொண்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இன்று சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தனுக்கு கொரோனா தொற்று உறுதியானது. அவரும் வீட்டில் தனிமைப்படுத்திக் கொண்டு சிகிச்சை பெறுகிறார். தன்னுடன் தொடர்பில் இருந்தவர்களை தனிமைப்படுத்திக் கொள்ளும்படி அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரி முதல்வராக என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி 7ஆம் தேதி பொறுப்பேற்றார். அப்போது ரங்கசாமியுடன் இருந்த உதவியாளர் ஜவஹருக்கு மறுநாள் கொரோனா உறுதியானது. அதேபோல முதல்வருடன் நெருக்கமாக இருந்த மேலும் சிலருக்கும் தொற்று உறுதியானது. ஆனாலும் நேற்று சட்டசபைக்கு வந்த முதல்வர் 20 நிமிடங்கள் பணிகளை கவனித்தார். அப்போது அவரது உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் கொரோனா டெஸ்ட் எடுக்கப்பட்டது. தொற்று உறுதியானதை அடுத்து சென்னை எம்ஜிஎம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். ஸ்டாலின் தமிழக முதல்வராக பதவியேற்றதை ஆந்திராவைச் சேர்ந்த கிராம மக்கள் பேனர் தோரணங்கள் கட்டி உற்சாகமாக கொண்டாடினர். பிரகாசம் மாவட்டம் ஓங்கோல் அருகே உள்ள செருவு கொம்மபாளையம் கிராமத்தில்தான் இந்த தடபுடல் கொண்டாட்டங்கள் நடந்தன. இது பற்றி செருவு கொம்மபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர் வெங்கடேஸ்வரலு கூறிய தகவல்கள். ஆந்திரா தமிழகமெல்லாம் ஒன்றாக இருந்தபோது கருணாநிதியின் மூதாதையர்கள் செருவு கொம்மபாளையத்தில் வாழ்ந்தனர். விஜயநகர மன்னர்களின் அரசவையில் வித்வான்களாக இருந்தனர். ஓங்கோல் அருகே வெள்ளூர் சமஸ்தானத்தில் வெங்கடகிரி அரசரின் ஆட்சியில் கருணாநிதியின் மூதாதையர் வித்வான்களாக பணியாற்றினர். அதற்காக அவர்கள் குடும்பத்தினருக்கு 150 ஏக்கர் நிலம் மானியமாக வழங்கப்பட்டது. அதில் கருணாநிதியின் மூதாதையர் விவசாயம் செய்தனர். வறட்சி ஏற்பட்டதால் நிலங்களை விற்றுவிட்டு தஞ்சாவூருக்கு இடம்பெயர்ந்தனர் என వెంకటేశ్వరలు నిனைவு కూర్ந்தார். తమిళనాడు ఎక్కువగా ఉన్నారు కాబట్టి వాళ్ళు తమిళనాడు చేరి ఆడ స్థిరపడిపోయారు. తర్వాత ఆయన అక్కడే చదువుకొని రషీద్ అయ్యి నిర్మాత అయ్యి డైరెక్టర్ అయ్యి అక్కడ సీనిబీడ్లో ఉంటూ అక్కడ పార్టీలో డిఎంకే పార్టీలో అప్పుడు వాళ్ళు చేరి ఎంజి రామచంద్రన్ వాళ్ళు తర్వాత అక్కడ డెవలప్ చేసుకొని దాంట్లో స్థిరపడిపోయారు. తర్వాత కరుణానిధి గారికి ఎంజి రామచంద్రన్కి ఇది వచ్చి ఆయన అన్న డిఎంకే పెట్టుకున్నాడు. వీళ్ళు డిఎంకేలో ఉంటూ అప్పటి నుంచి ఇప్పటి వరకు కొనసాగిస్తూ ఉన్నారు. இப்போதும் கூட கருணாநிதியின் மூதாதையர் வழிவந்தவர்கள் செருவு கொம்மபாளையத்தில் வசிப்பதாக அவர் கூறுகிறார். திருவையாறில் நடக்கும் தியாகராஜ ஆராதனை உற்சவத்தில் கலந்து கொள்ள செருவு கொம்மபாளையத்தைச் சேர்ந்த பல நாதஸ்வர கலைஞர்கள் திருவையாறு செல்வது வழக்கம். அப்படியே சென்னையில் கருணாநிதியை சந்திப்பதும் வழக்கம்.
அவர் இறந்தபோது எங்கள் ஊரில் துக்கம் அனுசரித்தோம் எனவும் வெங்கடேஸ்வரலு கூறினார். எங்களது ஊரை சேர்ந்த ஸ்டாலின் தமிழக முதல்வராக இருப்பது எங்கள் ஊருக்கே கிடைத்த பெருமையாக நினைக்கிறோம். విరైవిల్ நாங்கள் சென்னை வந்து స్టాలిனை சந்திப்போம் என்றார். వాళ్ళ నాన్నగారితోటి 30 సంవత్సరాలు రాజకీయంలో ఉండి ఇప్పటి వరకు ఉండి కనిపెట్టుకొని స్థానికంగా స్థిరపడి ఇప్పుడు ముఖ్యమంత్రి అయ్యి నందువల్ల మా ప్రకాశం జిల్లా నాయబ్రాహ్మణుల అందరికి కూడా ఎంతో గర్వకారణం. தமிழக சட்டசபையின் தற்காலிக சபாநாயகராக பிச்சாண்டி பதவியேற்றார். ராஜ்பவனில் கவர்னர் பன்வாரிலால் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பிச்சாண்டிக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். முதல்வர் ஸ்டாலின், அமைச்சர்கள் துரைமுருகன், KN நேரு, பொன்முடி உள்ளிட்டோர் பதவியேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். 16வது சட்டசபையின் முதல் கூட்டத்தொடர் கலைவாணர் அரங்கில் நாளை தொடங்குகிறது. புதிய MLAக்களுக்கு பிச்சாண்டி பதவி பிரமாணம் செய்து வைப்பார். சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்தல் நாளை மறுநாள் நடைபெறும். மதுரை ஆரப்பாளையத்தைச் சேர்ந்த 7 வயது சிறுவன் ஹரிஷ்வர்மன் கொரோனா பாதிப்பை டிவியில் பார்த்தான். அரசுக்கு உதவ நினைத்த அவன் உண்டியலில் சேமித்த 1000 ரூபாயை முதல்வர் நிவாரண நிதிக்கு அனுப்பி வைத்தான். இதை அறிந்த முதல்வர் ஸ்டாலின் திமுக நிர்வாகிகள் மூலம் சிறுவனுக்கு சைக்கிள் வாங்கி பரிசளித்தார். சிறுவனை போனிலும் வாழ்த்தினார். முதல்வரை வாழ்த்தி பரிசு கொடுத்ததால் சிறுவனும் பெற்றோரும் மகிழ்ச்சியில் திளைத்துள்ளனர். அரசியல், விளையாட்டு, ஆன்மீகம் அனைத்து துறைகளிலும் என்ன நடக்கிறது என்பதை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விரைவு செய்திகளுக்கு தினமலர் பாருங்கள். யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமை தொடர்ந்து இப்போது டெலிகிராமிலும் அசத்தும் சினிமா செய்திகள், அதிர வைக்கும் போட்டிகள் அனைத்தும் உங்கள் விரல் நுனியில். சென்னை மாநகராட்சி இன்று முதல் வீடு வீடாக சோதனை தொடங்குகிறது. இதில் 11,800 பணியாளர்கள் ஈடுபடுவார்கள். கொரோனா பாசிட்டிவ் ரிப்போர்ட் வந்ததும் மக்கள் பீதியடைந்து ஆக்ஸிஜன் படுக்கை வசதி உள்ள மருத்துவமனைகளில் சேர குவிக்கின்றனர். இதனால்தான் தட்டுப்பாடு ஏற்படுகிறது. சீரியஸ் நிலைமையில் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் ஆக்ஸிஜன் தேவைப்படும் என்பது நிறைய பேர் உணரவில்லை என சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியன் சொன்னார். ரெம்டெசிவிர் ஊசி மருந்து வாங்க மக்கள் அல்லாடுவதும் தேவையற்றது என்றார் அவர். சுகாதார செயலாளர் ராதாகிருஷ்ணனும் அதையே சொன்னார். முன்பை விட மக்கள் ஒத்துழைப்பு இப்போது அதிகரித்துள்ளது. ஆனாலும் முழு அளவில் விதிகளை பின்பற்றினால்தான் பரவலை தடுக்க முடியும் என்றார். வியாசர்பாடியில் உள்ள அம்பேத்கர் கலை கல்லூரியில் சித்தா கொரோனா சிகிச்சை மையம் திறக்கப்பட்டது. சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். 240 படுக்கைகள் உள்ளன. 195 பேர் சிகிச்சை பெறுகின்றனர். தருமபுரி, தேனி, நாமக்கல், கரூர், திருவண்ணாமலை, அரியலூர், தென்காசி, மதுரை, திண்டுக்கல், ராணிப்பேட்டை, புதுக்கோட்டை, நாகப்பட்டினம் ஆகிய 12 மாவட்டங்களில் இயற்கை முறை மருத்துவ மையங்கள் அமைக்கப்படும் என மா. சுப்பிரமணியன் சொன்னார். ரெம்டெசிவிர் மருந்து ஒரே இடத்துல இருக்கிறதால அதனால கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குன்னு சொல்லி இப்போ சென்னையை தவிர்த்து மற்ற ஒரு 5 இடங்களில் கோவை, மதுரை, திருச்சி, சேலம், திருநெல்வேலி போன்ற இடங்களில் அது விற்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போது சென்னைக்கு மட்டுமான பாதிப்பில்லை, ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை பொறுத்தவரை 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பு இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த சித்தா கோவிட் சிகிச்சை மையத்தை கூட இங்கே மட்டும் இல்லாமல் தருமபுரி, தேனி, நாமக்கல், சென்னையை தவிர்த்து மற்ற 12 மாவட்டங்களில் இது போன்ற கோவிட் சிகிச்சை மையங்கள் இன்னும் ஒரு வார காலத்தில் தொடங்கப்பட இருக்கிறது. இந்த மையங்களில் நோயாளிகளுக்கு கபசுர குடிநீர், அமுகர சூரணம், பகரமானந்த பைரவ மாத்திரை, தாளிசாதி சூரணம், ஆடாத்தொடை மணப்பாக்கு, கற்பூராதி தைலம், பெயின் பாம் வழங்கப்படுகின்றன. தனியாரில் தடுப்பூசி விலை குறைக்க மக்கள் கோரிக்கை. இந்தியாவில் கோவிஷீல்டு, கோவாக்சின் தடுப்பூசிகள் மக்களுக்கு போடப்படுகிறது. ரஷ்யாவின் ஸ்புட்னிக் தடுப்பூசி பயன்பாட்டுக்கு வர உள்ளது.
கடந்த 1ஆம் தேதியில் இருந்து 18 வயதை தாண்டியவர்கள் தனியார் மருத்துவமனைகளில் தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாம் என மத்திய அரசு அறிவித்தது. ஒரு தடுப்பூசி டோஸ் 250 ரூபாய்க்கு மத்திய அரசு விற்பனை செய்கிறது. ஆனால் தனியார் மருத்துவமனைகளில் 6 மடங்கு விலை நிர்ணயம் செய்துள்ளது. டெல்லி, மும்பை, கொல்கத்தா தனியார் மருத்துவமனைகளில் ஒரு டோஸ் தடுப்பூசி போட தலா 900 ரூபாய் வரை வசூல் செய்கின்றனர். சென்னை, ஹைதராபாத்தில், பெங்களூர், கோவா, ஜெய்ப்பூரில் 1000 முதல் 1500 ரூபாய் வரை கட்டணம் பெறுகின்றனர். பல மடங்கு விலையை குறைக்க சொல்லி தனியார் மருத்துவமனைகளுக்கு உத்தரவிட வேண்டும் என மத்திய அரசுக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மின்துறை ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. யூனியன் பிரதேசங்களுக்கான இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் 2021 முதல் 22ஆம் ஆண்டிற்கான மின் கட்டண நிர்ணய ஆணையை வெளியிட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரியில் 2021 முதல் 22ஆம் ஆண்டிற்கான புதிய மின் கட்டணங்கள் ஏப்ரல் 1ஆம் தேதி நடைமுறைக்கு வந்துள்ளது. வீட்டு உபயோக பயன்பாட்டுக்கு குறைந்தபட்சம் யூனிட்டுக்கு 5 பைசாவும் அதிகபட்சமாக 30 பைசாவும் உயர்த்தப்பட்டுள்ளது. வர்த்தக பயன்பாட்டு கட்டணம் 10 பைசா உயர்த்தப்பட்டுள்ளது என மின்துறை கூறியுள்ளது. ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதால் ஏராளமானவர்கள் சொந்த ஊருக்கு திரும்புகின்றனர். சென்னையில் இருந்து 6-7 குடும்பத்தினர் புதுக்கோட்டை வந்தனர். சுற்றுவட்டாரத்தில் உள்ள தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல பஸ் இல்லாததை கண்ட அவர்கள் பஸ் ஸ்டாண்டிலேயே தவித்தனர். குழந்தைகளுடன் அவர்கள் நின்றிருப்பதை கண்ட புதுக்கோட்டை இன்ஸ்பெக்டர் குருநாதன் விவரங்களை கேட்டார். நிலைமையை உணர்ந்த அவர் வாடகை வேன் ஏற்பாடு செய்து 23 பேரையும் சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தார். வேனுக்கு கட்டணம் செலுத்த முடியாத குடும்பத்தினருக்கு அவரே பணமும் கொடுத்து உதவினார். நான் ஒரு 1500 கொடுத்துருக்கேன். 4500 வழியில் யாரும் நிறுத்தாதபடி வாகனங்களுக்கு பாஸ் கொடுத்து அனுப்பி வைத்தார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் ஷேர் ஆனதை அடுத்து இன்ஸ்பெக்டரை பலரும் பாராட்டி கருத்து பதிவிடுகின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் மருதுபாண்டியர் நகர் சாலை ஓரத்தில் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் மான்குட்டியின் சடலம் கிடந்தது. தகவல் அறிந்த வனத்துறையினர் மான்குட்டி உடலை மீட்டு விசாரணை நடத்தினர். பலி கொடுக்க மானை கொன்று தலையை எடுத்துச் சென்றார்களா என வனத்துறையினர் விசாரித்து வருகின்றனர். தினமலர் தினம்தோறும் தவறாமல் படியுங்கள். திங்கள் தோறும் மாணவர்களுக்கான பட்டம் இணைப்பு, வெள்ளிதோறும் வீடுகளை மணக்க வைக்கும் ஆன்மீக மலர் புத்தக இணைப்பு, சனி தோறும் குழந்தைகளுக்கான சிறுவர் மலர் புத்தக இணைப்பு, ஞாயிறு தோறும் வார மலர் புத்தக இணைப்பு. வாரம் தவறாமல் அறிவியல் மலர், கல்வி மலர், சினிமா பக்கம், நலம், டெக் டைரி, கண்ணம்மா, ருசி, விளையாட்டு பக்கம். தடம் மாறாமல் பயணிக்கும் உங்கள் அபிமான நாளிதழ் தினமலர், உண்மையின் உரைக்கல். தினமும் வாங்கி படியுங்கள். ஏடிஎம் மையங்களில் தினமும் 100க்கும் மேற்பட்டோர் பணம் எடுக்கின்றனர், டெபாசிட் செய்கின்றனர். கொரோனா பரவல் ஆரம்ப கட்டத்தில் அங்கு கிருமி நாசினி வைக்கப்பட்டது. இப்போது பெரும்பாலான மையங்களில் கிருமி நாசினி வைப்பது இல்லை. ஒரு சிறிய அறையில் சில நிமிடம் நின்று இயந்திரத்தில் இருந்து பணம் எடுக்க ரகசிய பின் உள்ளிட்ட விவரங்களை டைப் செய்ய வேண்டியுள்ளது. இதை செய்பவர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்தால் அடுத்து வருபவர்களுக்கு ஈஸியாக தொற்று பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பல மையங்களிலும் செக்யூரிட்டியும் இல்லை. எனவே சம்பந்தப்பட்ட வங்கி அதிகாரிகள் ஏடிஎம்களில் பாதுகாப்பு விதிகளை கடைபிடிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மிதமான மற்றும் தீவிர கொரோனா பாதிப்பு உள்ளவர்களுக்கான தடுப்பு மருந்தை இந்திய ராணுவ ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் மருத்துவ ஆய்வு மையம் தயாரித்துள்ளது. டாக்டர் ரெட்டிஸ் நிறுவனத்துடன் இணைந்து இந்த தடுப்பு மருந்து தயாரிக்கப்பட்டுள்ளது. 2DG எனப்படும் இம்மருந்தை பயன்படுத்த மத்திய அரசு நேற்று முன்தினம் ஒப்புதல் அளித்தது.
பவுடர் வடிவிலான இந்த தடுப்பு மருந்தை தண்ணீரில் கரைத்து உட்கொள்ள வேண்டும். நோயாளி உடலில் வைரஸ் பரவுவதை இம்மருந்து தடுத்து வேகமாக குணமடைய உதவும். இதை உட்கொண்டால் செயற்கை சுவாசம் அளிக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. 2DG மருந்து தயாரிப்பை விரைவுபடுத்த டாக்டர் ரெட்டிஸ் நிறுவனத்துடன் இணைந்து செயல்பட்டு வருகிறோம். அதிகபட்சம் 1 மாதத்துக்குள் நோயாளிகள் பயன்பாட்டுக்கு கிடைக்கும் என DRDO மருத்துவ ஆய்வக விஞ்ஞானி சுதிர் சந்தனா கூறினார். கொரோனா பரவலின் 2ஆம் அலை தமிழகம் முழுவதும் கோர தாண்டவமாட தொடங்கியிருக்கு. நாள் ஒன்றுக்கு 27,000 பேருக்கு மேல் கொரோனா தொற்று உறுதி செய்யப்படுது. சாலை எங்கும் சைரன் சத்தம் அதிகரிச்சிருக்கு. மருத்துவமனை வாசல்ல ஆம்புலன்ஸுகள் அணிவகுத்து நிற்குது. ஒவ்வொரு மருத்துவமனைக்கு வெளியவும் மக்கள் கவலையோடு இருக்காங்க. உற்றார் உறவினர் நண்பர்களின் மரணங்கள்ல குடும்பங்கள் கலங்கி இருக்கு. கொடுக்க பணம் கோடி இருந்தும் மருத்துவமனையில படுக்கை கிடைக்கிறது இல்ல. அதிகரிக்கும் தொற்றின் காரணமாக போதிய ஆக்சிஜன் கிடைக்குமா அப்படின்ற அச்சத்துல மக்கள் 15 மணி நேரத்திற்கும் மேல இந்த வெயில் காலத்துல மருத்துவர்களும் முன்கள பணியாளர்களும் கொரோனாவை எதிர்த்து களத்துல இருக்காங்க. கொரோனாவுக்கு எதிரான போர் முன்பை விட தற்பொழுது தீவிரம் அடைஞ்சிருக்கு. இந்த போர்ல நம்ம கிட்ட இருக்கிற முக்கிய அஸ்திரம் மாஸ்க் மற்றும் தடுப்பூசி. கொரோனா என் வாசலுக்கு வரும் வரை கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு அஜாக்கிரதையா இருக்கிறது முட்டாள்தனம். இந்த தகவல்கள் யாவும் அச்சுறுத்தலோ அறிவுரையோ அல்ல, கள நிலவரம். முக கவசம் அணிய தவறினால் ஆக்சிஜன் முக கவசம் அணியும் நிலை வரலாம். எனவே ஊரடங்கு விதிகளை மதித்து வீட்டிலேயே இருப்போம். சமூக இடைவெளியை கடைபிடிப்போம். அடிக்கடி கைகளை சுத்தம் செய்வோம். மறக்காமல் மாஸ்க் அணிவோம். கொரோனா 2வது அலையின் தீவிரம் புரிந்து முன்பை விட பாதுகாப்பாக இருப்போம். தினமலர் தினம்தோறும் தவறாமல் படியுங்கள். திங்கள் தோறும் மாணவர்களுக்கான பட்டம் இணைப்பு. வெள்ளிதோறும் வீடுகளை மணக்க வைக்கும் ஆன்மீக மலர் புத்தக இணைப்பு. சனிதோறும் குழந்தைகளுக்கான சிறுவர் மலர் புத்தக இணைப்பு. ஞாயிறு தோறும் வார மலர் புத்தக இணைப்பு. வாரம் தவறாமல் அறிவியல் மலர், கல்வி மலர், சினிமா பக்கம், நலம், டெக் டைரி, கண்ணம்மா, ருசி, விளையாட்டு பக்கம். தடம் மாறாமல் பயணிக்கும் உங்கள் அபிமான நாளிதழ் தினமலர். உண்மையின் உரைக்கல். தினமும் வாங்கி படியுங்கள்.